எந்த பிஜேபி பேனர் யாருங்க பயன்படுத்துறாங்க? அண்ணா ஒரு நிமிஷம், எங்க இதில் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். நான் உறுதியாக சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். புதுச்சேரி பற்றி நான் பேச முடியாது, பேசக்கூடாது. அது நீங்கள் புதுச்சேரியினுடைய தலைவரை பேசணும். நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். காமராஜர் ஐயாவுடைய புகழை நம்ம பாடுறோம் அப்படிங்கறதுக்காக காமராஜர் ஐயாவுடைய புகைப்படம் பாரதிய ஜனதா கட்சி பேனர்ல இருக்காது. ஆனா காமராஜர் ஐயாவை மதிக்கிறோம். இந்த கேள்வி தான் கேட்டீங்களா? கேள்வி எனக்கு புரியல, சாரி. அதே போல ராஜாஜி ஐயாவை பத்தி நாங்க பேசுறோம், மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம்னா அந்த பேனர் இருக்காது. தமிழகத்தில் மிக தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர்ல இருக்கும். ஒருவேளை அண்ணே புதுச்சேரியில் இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு புதுச்சேரி கேட்கணும், அந்த மாநில தலைவர் நீங்க கேட்கணும். அண்ணே வந்து 5 மினிட் முடிச்சுட்டேன். அண்ணா இது கான்ட்ரோவர்சியா நான் பார்க்கல. அதாவது நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் நரசிம்மராவிலிருந்து ஆரம்பித்து நான் அதான் டீட்டெயிலா பேசுறேன். பிரணாப் முகர்ஜி அவங்ககிட்ட போய், சரண் சிங் கிட்ட போய், ராஜாஜி ஐயாவை பத்தி எல்லாம் பேசுறேன். எல்லா மாற்று கட்சி, யாருமே பாரதிய ஜனதா கட்சி இல்ல. நிறைய முறை அவங்களோட தேர்தலில் பயணித்துக்கிறாங்க, எதிரியா இருந்திருக்கிறாங்க, ஆப்போசிட் சைட்ல இருந்திருக்கிறாங்க. நாங்கள் மாண்பை பத்தி பேசுறோம். அண்ணா தமிழ்நாட்டில் இந்த இடத்துல போஸ்டர் போட்டாங்க, தயவு செஞ்சு கவனத்துக்கு கொண்டு வாங்க. அது நடக்காது. புதுச்சேரியை பத்தி நான் எப்படி கருத்து சொல்றதுன்னு நான் அதற்கு மாநில தலைவரால் என் கண்ட்ரோல் இல்லை. தமிழ்நாட்டில் எதுக்கு நடந்தாலும் பொறுப்பு நான் மாநில தலைவர் என்கின்ற முறையில். யாராச்சும் போஸ்டர் போட்டா சஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் கேட்பேன். ஏதை பண்றேன்னு நான் கேட்பேன். புதுச்சேரியை தயவு செஞ்சு நீங்க அங்கதானே கேட்கணும். அதனால நீங்க கேட்ட கேள்வி நான் புரிஞ்சுக்கல. நான் இதான் கேட்கிறேன். அண்ணே அதுக்கு தான் நான் சொன்னேன். உங்க கேள்விக்கான பதில் தான். தமிழ்நாட்டில் மக்களுக்காக பணியாற்றி இருக்கக்கூடிய தலைவர்களை பல இடத்துல நாங்க பேசுறோம். அது வாக்குக்காக கிடையாது. ஒரு பிரதமராக தமிழக மக்களுக்கு அவர்களை பற்றி பேசுவது அவருடைய உரிமையாக நான் பார்க்கிறேன். ராஜாஜி ஐயா, கர்ம வீரர் காமராஜர், அதுதான் பதிலுங்க. அதுக்கு தான் வாக்குக்காக இல்லை, எங்களுடைய உரிமையாக பிரதமர் அவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, MS சுவாமிநாதன் ஐயாவுக்கு பாரத் ரத்னா நம்ம கொடுத்திருக்கோம். MS சுவாமிநாதன் ஐயாவை அரசியலா பார்க்கிறோமா? இல்லை. MS சுவாமிநாதன் அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு செய்திருக்கக்கூடிய பணிகளுக்காக. அதனால் மற்ற கட்சிகள் பேசிட்டே இருக்கலாங்க, அவங்க வாக்கு வங்கி கரையுது. யாரெல்லாம் இந்த தலைவர்களை ஃபாலோ பண்ணாங்களோ அவர்களுக்கே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் பாதையில செல்வதில்லைன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால ஒரு ஆத்திரத்துல, கோபத்துல, ஆதங்கத்துல இது போன்ற தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும். எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். போஸ்டர்ல ஏன் போட்டீங்க? தமிழ்நாட்டில் போட மாட்டோம், எங்களுக்கு தேவையும் கிடையாது. புதுச்சேரியில போட்டுதான் நான் பொறுப்பேற்க முடியாதுங்க. சென்னை போகணும், லேட் ஆகி போச்சு. இருங்க, இது யாருன்னு அண்ணே நேத்து நான் சொன்ன பாருங்கண்ணே, மோடி ஐயாவுடைய நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு சமம் இல்லைன்னு சொன்னேன்லண்ணே. அது சொன்னதுக்கு அப்புறம் திமுக காரங்களுக்கு கோவம் வந்துருக்கு. அது எப்படி அண்ணாமலை வரம்பு மீறி பேசுறாரு? அண்ணே நீங்க புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பேசினா வரம்பு மீறி பேசத்தான் நான் செய்வேன். அதனால் நீங்கள் சொன்ன பேரெல்லாம் நீங்க எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போறதில்லை, இங்கதான் இருக்க போறாங்க. அதனால் இந்த நேரத்தில் ஆட்சி இருக்கு, காவல்துறை கையில் இருக்கு, என்ன வேணாலும் பேசிக்கலாம். காலம் காட்சிகள் மாறும் பொழுது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்க பாத்துருங்க. எங்கேயும் தப்பிச்சிட பிளைட் எடுத்துருவாங்க. நான் தான் கடைசி அண்ணே. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை உறுதியாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னாங்கன்னா, 39 தொகுதிகளிலும் எனக்கு பணிகள் இருக்கிறது, பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை. மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுகின்றேன். மோடி ஐயா என்ன சொல்றாங்களோ, மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன். அவர் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்பட போகின்றேன். இன்றைய நான் திரும்ப டீட்டெயிலா பேசுறேன். நான் தயாரா சொல்லவே இல்லையே. அது IJK காரங்களை கேட்கணும். நான் விருந்தினர். எல்லா கட்சி போன வாரம் சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் போனேன், IJK போறேன். அடுத்த வாரம் இன்னொரு கூட்டணி கட்சிக்கு போவோம். நம்ம ரூல், எந்த கூட்டணி கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநாட்டில் பங்கேற்க மாட்டாங்க, அந்த கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் பங்கேற்பாங்க. அதனால அந்தந்த கட்சி கேள்விகளை அந்தந்த கட்சிக்கு தான் நீங்க கேட்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பத்தி எங்கிட்ட கேளுங்க, பதில் நான் சொல்றேன். அன்னை பல்லடம் எப்படி இருந்துச்சு, அன்னை தூத்துக்குடி எப்படி இருந்துச்சு, அன்னை திருநெல்வேலி எப்படி இருந்துச்சு, அன்னை நாளைக்கு சென்னை எப்படி இருக்கும், அதற்கு பொறுப்பு நான். கடைசி தலைவா 3:50 பாருங்க, பிளைட் எடுத்துட்டு போயிருவாங்க. பண்ண நீங்க பண்ண எப்படி அண்ணே சென்னை இறங்கினா இந்த ரிப்போர்ட் அங்க இருப்பாங்க பாப்பேன்.
பொறுமை